வெல்கம் டு மேக்ஸ் உலகம். born to solve, solve to win. நாம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஃபிராக்ஷன்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ், கம்பேரிசன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல ஃபிராக்ஷன்ஸ்ல எப்படி அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் அப்ளை பண்றதுன்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆபரேஷன் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ். இதுல ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ்க்கும் எப்படி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்றதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டைப் லைக் ஃபிராக்ஷன்ஸ். அதாவது ரெண்டு ஃபிராக்ஷன்ஸோட டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா அத மாதிரியான டைப் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் லைக் ஃபிராக்ஷன்ஸ். இதை எப்படி ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணணும்னா, கொடுத்திருக்க ரெண்டு ஃபிராக்ஷன்ஸோட டினாமினேட்டர் சேமா இருக்கிறனால அத ஒன்லி ஒன் டைம் எழுதிக்கிட்டு மேல கொடுத்திருக்க, அதாவது நியூமரேட்டர்ஸ்ல இருக்க நம்பர்ஸ மட்டும் ஆட் பண்ணும். அப்ப நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்கும்? 1+2 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா ஆன்சர் 3/4. நெக்ஸ்ட் நாம பார்க்க போற டைப் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ். அதாவது ரெண்டு ஃபிராக்ஷன்ஸோட டினாமினேட்டர்ஸ் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அது மாதிரியான டைப் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ். இந்த ஃபிராக்ஷன்ஸை நம்ம டைரக்டா ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியாது. ஸோ கொடுத்துருக்க ஃபிராக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் லைக் ஃபிராக்ஷன்ஸா கன்வெர்ட் பண்ணும். அதாவது கொடுத்துருக்க ரெண்டு ஃபிராக்ஷன்ஸோட டினாமினேட்டரை சேமா சேஞ்ச் பண்ணும். அதுக்கு நான் இங்க கொடுத்திருக்க செகண்ட் ஃபிராக்ஷன்ல டினாமினேட்டர்லயும் நியூமரேட்டர்லயும் 2 மல்டிப்ளை பண்றேன். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் சேஞ்ச் ஆகாது, 4/8 அப்படியே இருக்கும். மைனஸ் செகண்ட் ஃபிராக்ஷன் 1 2s are 2 by 4 2s are 8. இப்ப இந்த ரெண்டு ஃபிராக்ஷன்ஸோட டினாமினேட்டர்ஸும் சேமா இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே பண்ண லைக் ஃபிராக்ஷன் மெத்தட்ல இந்த ரெண்டு ஃபிராக்ஷனையும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். எப்படி சப்ட்ராக்ட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ஸை மட்டும் மைனஸ் பண்ணும். 4 - 2 டிவைட் பை 8 அப்படியே எழுதிக்கலாம். 4 - 2 2/8. இந்த ரெண்டு நம்பரும் 2 டேபிள்ஸ்ல காமனா டிவைட் ஆகும். ஸோ நான் இந்த ரெண்டு நம்பரையும் 2 டேபிள்ல கேன்சல் பண்றேன். 2 1s are 2, 2 4s are 8. ஸோ நம்மளோட ஆன்சர் 1/4. நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ்னா என்னன்றத ரீகால் பண்ணிடலாம். ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனும் சேர்ந்தது தான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். கேஸ் 1. இங்க ரெண்டு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ்லயும் இருக்க ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. அதனால இந்த ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்க ஹோல் நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு ப்ராப்பர் ஃபிராக்ஷனை அப்படியே வச்சுக்கலாம். 6 + 3 = 9. ப்ராப்பர் ஃபிராக்ஷனை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் 9 1/2. நெக்ஸ்ட் கேஸ் 2. இங்க ரெண்டு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ்லயும் இருக்க ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால ஹோல் நம்பர்ஸை மட்டும் தனியா ஆட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ப்ராப்பர் ஃபிராக்ஷனை தனியா ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸ் ஆட் பண்ணா 5 + 6 = 11. இங்க கொடுத்திருக்க ரெண்டு ப்ராப்பர் ஃபிராக்ஷனுமே அன்லைக் ஃபிராக்ஷனா இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் லைக் ஃபிராக்ஷன்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறமா ஆட் பண்ணலாம். எப்படி லைக் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இருக்க ஃபிராக்ஷன்ல நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் 5ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்புறம் பிளஸ் சைன் போட்டு செகண்ட் இருக்க ஃபிராக்ஷன்ல நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் 3 மல்டிப்ளை பண்றேன். இதை இப்ப சிம்பிளிஃபை பண்ணலாமா? 11ன்ற ஹோல் நம்பர் அப்படியே வச்சுக்கிட்டு 1 5s are 5. நெக்ஸ்ட் டினாமினேட்டர்ல 3 5s are 15. பிளஸ் சைனை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 2 3s are 6. டினாமினேட்டர்ல 5 3s are 15. இப்ப இந்த ரெண்டு ஃபிராக்ஷனுமே லைக் ஃபிராக்ஷனா இருக்கு. அதனால நியூமரேட்டர்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 11ன்ற ஹோல் நம்பர் அப்படியே வச்சுக்கிட்டு நியூமரேட்டர் ஆட் பண்ணா 5 + 6 is 11 by denominator 15. So the answer is 11 11/15. நெக்ஸ்ட் நாம பார்க்க போற டைப் ஆடிங் a whole number and a fraction. இங்க 2ன்ற ஒரு ஹோல் நம்பரையும் 1/4ன்ற ஃபிராக்ஷனையும் ஆட் பண்ண போறோம். எப்படி ஆட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ஹோல் நம்பரை ஃபிராக்ஷனா மாத்தணும். ஃபிராக்ஷனா மாத்துறதுக்கு 2க்கு கீழே ஒரு 1 போடுறேன். இப்ப இந்த 2/1ன்றது ஒரு ஃபிராக்ஷன், அதே டைம்ல அதோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகல. இப்ப இந்த ரெண்டு ஃபிராக்ஷனும் அன்லைக் ஃபிராக்ஷனா இருக்கு. இதை லைக் ஃபிராக்ஷனா சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஃபிராக்ஷனையும் லைக் ஃபிராக்ஷனா சேஞ்ச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்க ஃபிராக்ஷன்ல நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் 4 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த பிளஸ் சைன் அப்படியே போட்டுக்கலாம். செகண்ட் இருக்க ஃபிராக்ஷனை அப்படியே வச்சுக்கலாம். 2 4s are
8 டினாமினேட்டர்ல 1 4s are 4 plus 1 by 4. இப்ப நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணா 8 plus 1 is equal to 9 by 4. இங்க கொடுத்திருக்க ஃபிராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கு. இத மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 9 வந்து உள்ள போட்டுட்டு 4 வெளில போட்டுக்கலாம். 4 2s are 8 ரிமைண்டர் 1. இதை எப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா எழுதலாம்? இங்க கொடுத்திருக்க கோஷன்ட்ட சைடுல எழுதிக்கணும், ரிமைண்டரை நியூமரேட்டர்ல எழுதிக்கணும், டிவைசரை டினாமினேட்டர்ல எழுதிக்கணும். So the answer is 2 1 by 4. நெக்ஸ்ட் நாம பார்க்க போற ஆபரேஷன்ஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ். இங்க கொடுத்திருக்க ஃபிராக்ஷன்ஸ் லைக் ஃபிராக்ஷன்ஸா இருந்தாலும் சரி, அன்லைக் ஃபிராக்ஷன்ஸா இருந்தாலும் சரி, பிரச்சனை கிடையாது. டைரக்டா என்ன பண்ணணும்னா கொடுத்திருக்க ரெண்டு ஃபிராக்ஷன்ஸோட நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கணும், அதே மாதிரி டினாமினேட்டர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃபிராக்ஷனை சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 into 3 டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணலாம். 5 into 2 இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 4 3s are 12, 5 2s are 10. இந்த ரெண்டு நம்பரும் காமனா 2 டேபிள்ல டிவைட் ஆகும். 2 5s are 10, 2 6 are 12. So the answer is 6 by 5. நெக்ஸ்ட் டிவிஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டிவிஷனும் சேம் லைக் மல்டிப்ளிகேஷன் மாதிரியே தான். என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் அப்படியே வச்சுட்டு செகண்ட் ஃபிராக்ஷனுக்கு ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கணும். ரெசிப்ரோக்கல்னா என்ன? கொடுத்துருக்க ஃபிராக்ஷனை அப்படியே தலைகீழ எழுதணும். 3 by 2-வை 2 by 3ன்னு எழுதிட்டு இந்த டிவிஷன் சைனை மல்டிப்ளிகேஷனா மாத்திக்கணும். பண்ணலாமா? 4 by 5 into 2 by 3 is equal to 4 into 2 divided by 5 into 3. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 8 by 15. நம்ம லாஸ்டா பார்க்க போற மெத்தட் ஒரு ஹோல் நம்பரையும் ஒரு ஃபிராக்ஷனையும் எப்படி மல்டிப்ளை இல்லைன்னா டிவைட் பண்றதுன்றத பார்க்க போறோம். ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க ஹோல் நம்பர் கீழே ஒரு 1 போட்டு அதை ஃபிராக்ஷனா மாத்திக்கணும். மாத்திக்கிட்டு ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே பண்ண அதே மெத்தட் தான். என்ன பண்ணும்? நியூமரேட்டர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். 5 into 3. நெக்ஸ்ட் டினாமினேட்டர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். 1 into 4. 5 3s are 15, 1 4s are 4. கொடுத்துருக்க இந்த ஃபிராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இதை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்திக்கலாம். 15 உள்ள போட்டு 4 வெளில எழுதிக்கலாம். 4 3s are 12, ரிமைண்டர் 3. இது எப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா எழுதணும்? கிடைச்ச கோஷன்ட்ட ஹோல் நம்பராகவும் ரிமைண்டரை நியூமரேட்டராகவும் டிவைசரை டினாமினேட்டராகவும் எழுதிக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் 3 3 by 4. நெக்ஸ்ட் டிவிஷன். இங்க கொடுத்துருக்க ஹோல் நம்பர் கீழே 1 போட்டு அதை ஃபிராக்ஷனா மாத்திக்கலாம். டிவிஷன்ல எப்பவுமே என்ன பண்ணும்? செகண்டா கொடுத்திருக்க ஃபிராக்ஷனுக்கு ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 by 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 by 3. அதே டைம்ல இந்த டிவிஷன் சைனை மல்டிப்ளிகேஷனா மாத்திக்கணும். இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? 5 into 1 divided by 7 into 3. 5 1s are 5, 7 3s are 21. இந்த டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஐ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முயற்சி செய்த யாருமே தோத்து போனதா சரித்திரமே இல்லை. வெற்றி பயணம் தொடரும். இணைந்திருங்கள். நான் உங்கள் பிரபா.